பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தில் அதிலே 1ஆம் அதிகாரத்தில் நாம் ஒவ்வொரு வசனங்களாக அவர் எழுதிய கருத்துக்களை நாம் கற்று வருகிறோம். 8 வசனங்களை நாம் கற்றிருக்கிறோம். 8 வசனங்கள். ஸ்திரப்படுத்துகிற கர்த்தரை குறித்து 8ஆம் வசனத்தில் கர்த்தருடைய நாள் வரைக்கும் குற்றமற்றவர்களாக தேவன் நம்மை நடத்துவார் என்று பவுல் எழுதுகிறார். இன்று 9ஆம் வசனத்தில் அவர் கூறுகிறதை நாம் கற்றுக்கொள்வோமாக. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஒவ்வொரு வசனங்களாக நாம் படித்து வருகிறோம். இந்த 9ஆம் வசனத்தில் பவுல் சபைக்கு குறிப்பிடுகிற ஒரு காரியம் என்னவென்றால், தேவன் உண்மை உள்ளவர். அந்த தேவன் உங்களை அழைத்தவர். உங்களை அழைத்தவர் இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாய் இருப்பதற்காகவே உங்களை அழைத்தவர் என்று கூறுகிறார். அந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு என்று இயேசுவை குறித்து பவுல் மிக தெளிவாய் அநேக கருத்து ஆழங்களோடு கூட இந்த பகுதியை அவர் எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும். தம்முடைய குமாரனும் அப்படி என்றால் தேவனுடைய குமாரனும் என்று அர்த்தம். நம்முடைய கர்த்தரும் அப்படி என்றால் நம் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் யாவருடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். தேவன் நம்மை அழைத்தவர். பாவத்தில் இருந்த நம்மை அவர் அழைத்து வேறு பிரித்து அவருடைய பிள்ளைகளாக அவர் மாற்றியிருக்கிறார். நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அவர் எதற்கு நம்மை அழைத்தார்? எதற்கு அழைத்தார்? ஐக்கியமாய் இருக்கிறதற்கு. ஐக்கியமாய் இருக்கிறதற்கு. ஐக்கியம் என்று சொல்லும்போது தேவ பிள்ளைகளுடைய ஒரு ஐக்கியம் இருக்கிறது. விசுவாசிகளுடைய ஐக்கியம், ஒரு மனம், அன்பு. ஆனால் நம்மை அழைத்தவர் எதற்காக அழைத்தார் என்றால், இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாய் இருக்கிறதற்காக அவர் அழைத்திருக்கிறார். நம்மை யாரோடு ஐக்கியமாக இருக்கணும்னு அழைக்கப்பட்டோம் என்றால், இயேசுவோடு கூட ஐக்கியமாய் இருக்கிறதற்கு. சிலர் சபையோடு ஐக்கியமாக இருப்பார்கள். சிலர் சபையோடு ஐக்கியமாக இருப்பார்கள். அவர்களுக்கு ஐக்கியம் சபையோடு, கிறிஸ்துவோடு இருக்காது. இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்படாமலேயே சபையோடு மாத்திரம் ஐக்கியம் இருக்கும். அவங்களுக்கு ஒரு சபை வேணும். அவங்களுக்கு ஆராதிக்கிறதற்கு ஒரு சபை வேணும். செத்து போனால் தூக்கிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் ஆள் வேணும். அடக்க ஆராதனை நடத்துறதுக்கு ஒரு பாஸ்டர் வேணும், சபை. இதுக்காக சிலர் ஐக்கியப்பட்டிருப்பார்கள் சபையோடு. அந்த சபையில் போனால் கல்லறை தோட்டம் இருக்குது. நமக்கு தான் 2 இருக்கு. 2 இடத்துலையே கொண்டு வைக்க முடியும். அதுக்காக ஏதாவது ஒரு இடத்துல தான் வைக்க முடியும். சிலர் அதை தேடி போவார்கள். கல்லறை தோட்டம் அந்த சபையில் உண்டு. அதனால் இந்த சபையிலே கடைசி வரைக்கும் இருந்துருவோம். நமக்கு சொத்தும் கிடையாது, சுகமும் கிடையாது. இறந்து போனால் உள்ளே வைக்கிறதுக்கு இடமும் கிடையாது. எங்கே வைப்பாங்க? எங்கேயாவது வைப்பாங்க. ஒரு நாளும் வைக்காமல் போட மாட்டாங்க. நீங்கள் இருந்த வீட்டிலே வச்சுருவாங்கன்னு நினைக்கிங்களா? அப்படியே கடைக்கட்டு கட்டலோட கட்டலாம் இல்லை, வைப்பார்கள். ஆனால் சிலர் அதை தேடி அதுக்காக ஒரு சபையை பார்ப்பார். அதுக்காக சிலர் கல்யாணத்துக்காக ஒரு சபையை ஐக்கியமாக இருப்பார்கள். கல்யாணத்துக்காக நம்ம பிள்ளைகள் கல்யாணம் நல்லா நடக்கும்.
மண்டபம் எடுக்க வேண்டாம், சபையிலேயே சாப்பாட்டு பெறை இருக்குது, பாத்திரம் இருக்குது, டைனிங் ஹால் இருக்குது. அப்போ நம்ம ஒன்றுமே எடுக்க வேண்டாம். சபை பெருசாக இருக்குது, சபை பெருசு. கிறிஸ்துவோடு உள்ள ஐக்கியத்தை சிலர் தேடுவதில்லை. கிறிஸ்துவோடு அந்த சபை செத்த சபையாக இருக்கும், ஆவிக்குரிய நிலைமை தரித்திர நிலைமையாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் இருக்குது, இட வசதி இருக்குது, கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு வசதி இருக்குது, இறந்து போனால் அடக்கம் பண்ணுறதுக்கு இடம் இருக்குது, இப்படிப்பட்டதெல்லாம் இருக்குது. ஆனால் இயேசுவோடு உள்ள ஐக்கியம் மட்டும் அந்த சபையில் இல்லை. அப்படி என்றால் நாம் அப்படிப்பட்ட இடத்தில் இருக்கக்கூடாது. பவுல் எழுதுகிறார், உங்களை அழைத்தவர் எதற்காக உங்களை சபையோடு ஐக்கியப்படணும். அப்போனா எப்படின்னா கிறிஸ்துவோடு உள்ள ஐக்கியம் நமக்கு முதன்மையாய் பலப்பட்டு அதன் பின்பாக தேவ பிள்ளைகளோடும் தேவ சபையோடும் கூட நல்ல ஐக்கியம் தேவ பிள்ளைகளுக்கு தேவை. முதலாவது ஐக்கியம் யாரோடு இருக்கணும்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கணும். இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கணும். சிலர் சபையில் உள்ள யாரோடோ ஒரு நபரோடு ரொம்ப ஐக்கியமாக இருப்பாங்க. சபையில் உள்ள யாரோ ஒருவரோடு சில நேரம் ரொம்ப ஐக்கியமாக இருப்பாங்க, ரொம்ப ஐக்கியமாக. அவங்களோடு மட்டும்தான் ஐக்கியம், இயேசு கிறிஸ்துவோடு அந்த நபருக்கு ஐக்கியம் இல்லை. இப்படி மனிதனோடு உள்ள ஐக்கியம். அதனால தான் சீஷர்கள் கேட்டாங்க, ஆண்டவரே நல்ல விதைகளை விதைத்தோமே, களைகள் இருக்கிறதே, களைகளை பிடுங்கி போடட்டுமா? இல்லை, அது கொஞ்சம் வேறு நல்ல விசுவாசியோடு கிடக்குது, இனி இதை நீ பிடுங்கும்போது அவங்களும் சேர்ந்து பிடுங்கப்பட்டுருவாங்க. ஏன்னா ஐக்கியம் வேற, களைகளோடு உள்ள ஐக்கியம். அதனால தான் அவங்கள நீ களைகளை பிடுங்கினா நல்ல கோதுமையும் அழிஞ்சு போகும், கொஞ்சம் விடு என்று சொன்னார். இப்படி ராங் ஃபெலோஷிப், தவறான ஐக்கியம். ஒரு தேவ பிள்ளை கர்த்தரோடு கூட இயேசுவோடு கூட ஐக்கியம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். இயேசுவோடு கூட நல்ல ஐக்கியம் நமக்கு உண்டாயிருப்பதாக. இந்த நாள் நான் அதைத்தான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பவுல் எழுதுகிற இயேசு கிறிஸ்துவுடனே கூட ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் என்று சொல்லியிருக்கிறார். 1 கொரிந்தியர் 1:30 இயேசு கிறிஸ்துவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள் என்று எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 1:30 வாசிக்கலாம். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்குள் உட்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக. போதும். அவராலே, நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள், இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நம்ம ரட்சிக்கப்பட்ட போது யாரோடு இணைக்கப்பட்டோம் என்றால் இயேசுவோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய இணைப்பு இயேசுவோடு. இது ஒரு பெரிய ஐக்கியம். இயேசுவுக்கு நமக்கும் இருக்கிற ஒரு ஐக்கியம் விலையேற பெற்ற ஐக்கியம். அந்த இயேசு ஜெபித்த ஒரு ஜெபம் யோவான் சுவிசேஷத்தில் 17ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு இந்த ஐக்கியத்துக்காக அவர் ஜெபித்த ஒரு ஜெபம் யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் இருக்கிறது. அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும். அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும். பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல நம்ம 2 பேரும் ரொம்ப ஐக்கியமா இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும், என்னால் ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். நம்மில் ஒன்றாய் இருக்க வேண்டிக் கொள்ளுகிறேன். இணைப்பை குறித்து, இயேசுவோடு உள்ள ஐக்கியத்தை குறித்து அவர் செய்கிற ஜெபம் புரிகிறதா நமக்கு? இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் ஜெபித்த ஜெபத்தில் ஒன்று என்னவென்றால், நாம் எல்லாரும் தேவனோடும் இயேசுவோடும், பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய இயேசுவோடும் இணைக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று அவர் ஜெபிக்கிறார். அப்ப ஐக்கியம் தேவனோடு. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஐக்கியம் தேவனோடு.
ஆண்டவரோடு இணைக்கப்பட்டிருக்கிற ஒரு அனுபவம், ஆண்டவரோடு இணைக்கப்பட்டிருக்கிற அனுபவம். சிலர் பாஸ்டரோடு மட்டும் கனெக்ட் ஆகிருப்பாங்க. சில சபையில் பார்த்தா பாஸ்டரோடு கனெக்ட் ஆகிருப்பாங்க. பாஸ்டரோடு அவங்க கனெக்ஷன் தேவனோடு இருக்கார். பாஸ்டரோடு அன்பு கூறலாம், ஐக்கியப்படலாம். ஆனால் கிறிஸ்துவோடு உள்ள ஐக்கியம் இல்லாமல், தேவனோடு உள்ள ஐக்கியம் முக்கியமாக இல்லாமல், ஒரு ஊழியக்காரரோடு மட்டும் ஐக்கியமாக இருந்தால் அது தெய்வீகத்தன்மையாய் இருக்காது. தெய்வீகத்தன்மை என்பது கிறிஸ்துவோடு கூட உள்ள ஐக்கியம்தான் முக்கியம். ஒரு நாள் ஒரு சபைக்கு பிரசங்கம் பண்ணும்படியாய் போயிருந்தேன் சமீபத்தில். அப்போ அந்த சபை போதகரோடு நான் பேசிக்கொண்டிருந்தேன். நான் பேசிக்கொண்டிருந்தேன். அப்போது அந்த போதகர் சொன்னார், இந்த ஊர்லேருந்து ஒரு விசுவாச குடும்பம் முன்ன வந்துச்சு என்று சொன்னார். அப்புறம் இன்னும் சில விசுவாசிகளை குறித்து அங்கே விசாரித்த போது அவர் சொன்னார், அது முன்னால் இருந்த பாஸ்டர் எங்கெல்லாம் போகிறாரோ அவங்க அங்கெல்லாம் போயிடுவாங்க, ட்ரான்ஸ்ஃபர் ஆகி. எப்படி முன்னால் இருந்த பாஸ்டர் இங்கே வந்தார், அதனால் அவங்க அங்கேருந்து இங்கே வந்தாங்க. அப்போ இந்த பாஸ்டர் அப்புறம் இங்கேருந்து மாறி அங்கே போயிட்டாரு, இப்போ இவங்களும் அங்கே போயிட்டாங்க. இப்படி பாஸ்டரோடு ஐக்கியம், பாஸ்டரோடு ஐக்கியம். ஆனால் அவர் எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆனாரோ, ஆண்டவர் பரலோகத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்கும்போது என்ன செய்வாரோ தெரியலை. பரலோகத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்கும்போது நாங்களும் வருகிறோம், அங்கே போக முடியாது. அது மட்டும் எங்கேயாவது ஒரு இடத்துல பிரேக் ஆகும். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஊழியக்காரரிடத்தில் அன்பு கூறலாம், ஊழியரிடத்தில் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளலாம், ஐக்கியமாக இருக்கலாம், ஐக்கியம். ஆனால் நம்முடைய ஐக்கியம் இயேசு கிறிஸ்துவோடு இருக்க வேண்டியது மிக முக்கியம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லிக்கலாம்? ஆமேன், அல்லேலூயா. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, உங்க ஐக்கியம் யாரோடு இருக்கிறது? எந்த அளவுக்கு சபையோடு இருக்கிறது? எந்த அளவுக்கு விசுவாசிகளோடு இருக்கிறது? எந்த அளவுக்கு ஊழியக்காரரோடு இருக்கிறது? எந்த அளவுக்கு தேவனோடு இருக்கிறது? எந்த அளவுக்கு தேவனோடு இருக்கிறது? இன்னைக்கு தேவனோடு உள்ள ஐக்கியம் முக்கியம் என்பதை உங்களுக்கு வலியுறுத்துகிறேன். இயேசுவோடு உள்ள ஐக்கியம். இந்த வசனத்தில் பவுல் அதைத்தான் எழுதுகிறார். உங்களை அழைத்தவர் என்னோடு ஐக்கியப்பட்டு போற இடத்துக்கெல்லாம் வர்றதுக்காக அல்ல, ஏதோ இருக்கிற சிலரோடு ரொம்ப ஐக்கியப்பட்டுட்டு அவங்களோடையே நெருங்கி இருக்கிறதற்காக அல்ல, சபை என்கிற ஒன்றுக்காக ஆவிக்குரிய காரியத்தை குறித்த எண்ணமற்றவர்களாக, வளருதா தேயுதா, செத்ததா கிடக்குதா, ஜீவன் இருக்குதா, அதை பற்றியெல்லாம் பரவாயில்ல, எனக்கு ஒரு சபை, அதில் நான் வந்து போவேன். இல்லை, கிறிஸ்துவோடு உள்ள ஒரு ஐக்கியம் ஒரு தேவ பிள்ளைக்கு முக்கியம். இந்த நாளிலும் 7 குறிப்புகளை நான் உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். இயேசுவோடு உள்ள ஐக்கியத்தை உருவகப்படுத்துகிற 7 காரியங்கள். இயேசுவோடு உள்ள ஐக்கியத்தை புரிந்து கொள்ள 7 ஓமானங்கள், 7 காரியங்கள். இதுக்கும் இதற்கும் இடையே உள்ள ஐக்கியத்தை போல நமக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையே இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்திலிருந்து 7 காரியங்கள். இயேசுவோடு நமக்கு இருக்கிற ஐக்கியம் எப்படிப்பட்டது என்கிறதை நாம் புரிந்து கொள்றதுக்காக, இயேசு கிறிஸ்துவோடு உள்ள ஐக்கியம் எப்படிப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது எப்படிப்பட்ட ஐக்கியம், எப்படிப்பட்ட இணைப்பு என்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, செடியும் கொடியும் உள்ள ஐக்கியம் போல நமக்கும் இயேசுவுக்கும் இடையே இருக்க வேண்டும். முதல் குறிப்பு, நம்முடைய ஐக்கியம் இயேசுவோடு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு செடிக்கும் கொடிக்கும் இடையே எப்படி ஒரு ஐக்கியம் முக்கியமோ அதே போல நமக்கும் இயேசுவுக்கும் இடையே உள்ள ஐக்கியம் முக்கியம். இது பைபிளில் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 7 ஓமானங்கள் தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசுவுக்கும் நமக்கும் இடையே உள்ள ஐக்கியம் எதற்கு ஒப்பனையாக இருக்கிறது, அல்லது எப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் நமக்கு தேவை? அதற்கு ஆண்டவர் சில உபகரணங்களை, உதாரணங்களை, ஓமானங்களை சொல்லி, இது ரெண்டும் எப்படி இணைந்திருக்கிறதோ அப்படி நீயும் நானும் இணைந்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நிறைய ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். இதுவும் எப்படி இணைந்திருக்கிறதோ அதே போல நீயும் நானும் இணைந்திருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்துவோடு கூட அப்படிப்பட்ட நல்ல ஐக்கியத்தோடு கூட இருக்க வேண்டும். அதில் ஒன்று நான் சொல்லுகிறேன். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இருக்கிறது. செடியும் கொடியும்
போல. நம்முடைய ஐக்கியம் இயேசுவோடு எப்படி இருக்க வேண்டும் என்றால், செடியும் கொடியும் போல நாம் ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும். 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால், ஒருவன் என்னிலும், திராட்சை செடியாகிய என்னிலும் நான் அவனிலும், கொடியாகிய அவனிலும் நிலைத்திருந்தால், அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இயேசுவோடு உள்ள ஐக்கியம் எவ்வளவு முக்கியம் என்கிறதை பாருங்கள். இயேசுவை திராட்சை செடியாகவும் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை கொடியாகவும் இங்கே ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் நீங்கள் நானும் கொடிகள், நீங்களும் நானும் கொடிகள். இந்த பொடலை செடி, பொடலங்காய் செடி, பாவை செடி, அதெல்லாம் பார்த்தா கொடிகள் நிறைய இருக்கும். கொடிகள் உங்கள் வீடுகளில் நீங்கள் வளர்க்கிற அனுபவத்தை உடையவர்களாக இருக்கலாம். பார்த்துருப்பீங்க, செடி ஒன்றாக இருக்கும், கொடி பலவாக இருக்கும். செடி பெரிய அளவு வெளியே தெரியாது, கொடி அதிகமாகி தெரியும். நிறைய கொடிகள், எல்லா கொடிகளுமே செடியோடு இணைக்கப்பட்டிருக்கும். எல்லா கொடியுமே செடியோடு இணைக்கப்பட்டிருக்கும். ஏதாவது கொடி அது நாட்டப்பட்டிருக்கிற கம்போடு இணைக்கப்பட்டால் என்ன ஆகும்? அந்த கம்பு செத்த கம்பு, அந்த கம்பு செத்து போன கம்பு. கொடி படர்றதுக்கு சிலர் பந்தல் போட்டிருப்பாங்க, கம்புகள் நாட்டி பந்தல் போட்டிருப்பாங்க, கயிறு கட்டியிருப்பாங்க அல்லது கம்பி கட்டியிருப்பாங்க. திராட்சை செடி, அதுக்கு கொடிகள்லாம் ரொம்ப அழகாக அதுக்கு பந்தல் போடப்பட்டிருக்கும். கல் தூண்கள் நாட்டப்பட்டு, இந்த தேனி கம்பம் இந்த பகுதிக்கெல்லாம் போனீங்கன்னா நிறைய திராட்சை தோட்டங்களை பார்க்கலாம். நிறைய திராட்சை தோட்டங்கள் மிக அருமையாக கல் தூண் நட்டப்பட்டு கம்பிகள் கட்டப்பட்டிருக்கும். அதில் செடியிலிருந்து வளருகிற கொடிகள் அப்படியே வந்தது, பல கொடிகள் பிரிந்து 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 போகும். நீங்களும் நானும் கொடிகள். அதைத்தான் இயேசு சொல்லுகிறார். ஒரு கொடிக்கு எப்படி செடி மிக முக்கியமோ அப்படி ஒரு விசுவாசிக்கு இயேசு முக்கியமானவர். நாம் இணைக்கப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். அது வச்சிருக்கிற கல்லு தூணோடும் கம்போடும் அல்லது கயிறுகளோடும் நம்ம கொடியோடு உள்ள இணைப்பை விட்டுவிட்டு அதோடு இணைந்தால் செத்து போவோம், சீக்கிரம் வாடி போவோம், நம்மிடத்தில் பலன் உண்டாகாது. அவர் சொல்லுகிறார், என்னிலே நிலைத்திருந்தால், நான் அவனிலே நிலைத்திருந்தால் என்ன நடக்கும் என்றால், அவன் வளருவான், அவன் வளருவான், அவன் பச்சையாவான், அவனிடத்தில் அநேக கிளைகள் உருவாகும், அவனிடத்தில் அநேக இலைகள் உருவாகும். இதெல்லாம் எப்படி வருது? இணைக்கப்பட்டிருக்கிற செடியிலிருந்து. செடியோடு இணைக்கப்பட்டால் அவைகள் படரும். உங்கள் வாழ்க்கை படர, உங்களுடைய ஜீவியம் படருவதற்கு தேவையானது என்னவென்றால் இயேசுவோடு உள்ள இணைப்பு. வெறும் கட்டடமாகிய சபையோடும் அல்லது இருக்கிற சில ஜனங்களோடும் மட்டும் இணைக்கப்பட்டு அல்லது ஊழியக்காரரோடு இணைக்கப்பட்டிருந்தவர்கள் வளருவதில்லை. அவர்கள் பூ பூத்து காய் காத்து கனி கொடுப்பதில்லை. ஏனென்றால் செடியோடு இணைந்தால் மட்டுமே நானே மெய்யான, நானே திராட்சை செடி என்று அழகா சொல்லிட்டார். நானே அப்படின்னா அர்த்தம் என்ன? வேற ஒரு செடி இல்லைன்னு அர்த்தம். நானே அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரை தவிர இன்னொரு செடி இல்லை. நானும் ஒரு திராட்சை செடின்னு சொல்லியிருந்தால் அவரோடும் இணைக்கலாம், அல்லது வேற செடி இருக்கு அதோடும் இணைக்கலாம் என்று நினைக்கலாம். அதற்கு இடமிராதபடிக்கு மிக தெளிவாய் அந்த வார்த்தை நமக்கு போதிக்கிறது. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள் என்று குறிப்பிடுகிறார். நம்முடைய ஐக்கியம் இயேசு கிறிஸ்துவோடு கூட இது ஒரு நெருக்கமான ஐக்கியம். இது சாதாரணமான ஒரு ஐக்கியம் அல்ல, இது மிகவும் வலுவான அல்லது இரத்த சம்பந்தமான ஐக்கியம் என்று சொல்லுகிறேன். இந்த ஐக்கியம் எப்படிப்பட்ட ஐக்கியம்னா, பிளட் ரிலேஷன்ஷிப். நமக்கும் இயேசுவுக்கும் இடையே உள்ள ஐக்கியம் இரத்த சம்பந்தமான ஐக்கியம். அப்படின்னா அது கொஞ்சம் விலையேற பெற்ற ஐக்கியம், வலுவான ஐக்கியம்.
இரத்த சம்பந்தமான ஐக்கியம். இரத்த சம்பந்தமான, இப்ப தகப்பன் பிள்ளை, இதெல்லாம் இரத்த சம்பந்தமான உறவு. இதே போல நமக்கும் இயேசுவுக்கும் ஏற்பட்ட ஐக்கியம் எப்படிப்பட்ட ஐக்கியம் என்றால் இரத்த சம்பந்தமான ஐக்கியம் என்று சொல்ல. அவ்வளவு வலுவானது, ரொம்ப பலனானது. நீங்கள் பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1 நிருபத்திலேயே 10 அதிகாரம் 16 வாக்கியத்தை வாசித்தால் அதில் சொல்லுவார், இந்த ஐக்கியம் இரத்தத்தின் ஐக்கியம் என்று குறிப்பிடுகிறார். 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 16 வசனம் 16. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? நாம் பிட்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? நாம் பிட்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? இரத்தத்தின் ஐக்கியம் என்கிறதை இங்கே குறிப்பிடுகிறார். நமக்கும் இயேசுவுக்கும் இடையே உள்ள ஐக்கியம் எப்படிப்பட்ட ஐக்கியம் என்றால் இரத்தத்தின் ஐக்கியம். இது சாதாரணமான ஐக்கியம் அல்ல. இது சாதாரண கை கொடுத்ததினால் வந்த ஐக்கியம் அல்ல. கை கொடுத்ததினால் வந்த ஐக்கியம் இல்லை. கை கொடுத்ததினால் சில நேரம் ஐக்கியம் 2 நாடுகளுக்கு இடையே ஒப்பந்தம் நடக்கும் கை கொடுத்து. இது கை கொடுக்கிறதுனால் வருகிற ஐக்கியம் அல்ல. இயேசு கிறிஸ்துவுக்கும் நமக்கும் இடையே உள்ள ஐக்கியம் இது இரத்தத்தின் ஐக்கியம் அல்லவா? பவுல் அழகா குறிப்பிடுகிறார். ஒரு தேவ பிள்ளைக்கும் கிறிஸ்துவுக்கும் இயேசுவுக்கும் அவருடைய சபைக்கும் இடையே உள்ள ஐக்கியம் சாதாரணமான ஐக்கியம் அல்ல, அது இரத்தத்தின் ஐக்கியம் அல்லவா? அதான் விலையேறப்பெற்ற ஐக்கியம் என்று சொல்லுகிறேன். கொடியோடு கூட அவ்விதமாகவே செடியோடு கூட கொடி இணைக்கப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். அவரோடு உள்ள ஐக்கியம்தான் மிக முக்கியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த யோவான் சுவிசேஷம் 15 அதிகாரத்தில் செடியும் கொடியும் குறித்து ஆண்டவர் இயேசு அநேக காரியங்களை சொல்லி அவரோடு உள்ள ஐக்கியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். 1 வசனத்தை வாசிக்கலாம். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். இந்த அதிகாரத்தில் செடியும் கொடியையும் குறித்து உள்ள ஐக்கியத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதன் மூலமாக நமக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையே உள்ள ஐக்கியத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். முதல் 15 வசனங்களில் அந்த செடியும் கொடியும் உள்ள உறவை காண்பித்து இயேசுவுக்கும் நமக்கும் இடையே உள்ள உறவை குறித்து இயேசு நமக்கு காண்பிக்கிறார். அதில் நான் திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். அப்படி என்றால் திராட்சை தோட்டக்காரர் பிதாவாகவும் திராட்சை செடி குமாரனாகவும் காண்பிக்கப்படுகிறது. அப்போ கொடியானது தோட்டக்காரனோடு இணைக்கப்படவில்லை, செடியோடு கூட இணைக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்படுகிறது. 2 வசனத்தை வாசிக்கலாம். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். செடியோடு இணைந்திருக்கிற அனுபவத்திலேயுமே அறுக்கப்படுதலும் இன்னும் சுத்தப்படுத்தப்படுதலும் செய்யப்படுகிறது. கொடிக்கு செடியோடு உள்ள ஐக்கியத்தில் அகற்றப்படுதலும் சுத்தப்படுத்தப்படுதலும் நடக்கிறது. அறுத்து போடப்படுகிறது. சிலரை ஆண்டவரே கட் பண்ணிடுறார். அந்த ஐக்கியம் இழந்து போகிறார்கள். தேவனோடு உள்ள ஐக்கியத்தை சிலர் இழந்து போகிறார்கள். ஆண்டவரோடு செடியோடு கூட இணைஞ்சிருந்த கொடிகள் சிலவைகள் அந்த ஐக்கியத்தை இழந்து போகிறது. இயேசு கிறிஸ்துவோடு கூட உள்ள ஐக்கியம் உங்களுக்கு நிலைவரப்பட்டிருக்கிறதா என்கிறதை பாருங்கள். அறுக்கப்பட்டு போனால் வாடி போவீர்கள், அறுக்கப்பட்டு போனால் சோர்ந்து போவீர்கள். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். சிலருக்கு தேவனோடு உள்ள ஐக்கியம் நீக்கப்படுகிறது. தாவீதுக்கு தேவனோடு உள்ள ஐக்கியம் அவன் பாவம் செய்த போது, கசப்பான கனி கொடுத்த போது அறுக்கப்பட்டது.
அதனால ஆண்டவர் நோக்கி அழுது ஜெபிக்கிறார், நிலைவரமான ஆவியை எனக்கு தாரும், இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாரும். ஏன்னா இப்ப அறுபட்டு விட்டது, உறவு அறுபட்டு விட்டது, ஆண்டவரோடு உள்ள ஐக்கியம் எடுபட்டு போயிற்று. அதனால துடிக்கிறார். தண்ணிக்குள்ளிருந்து மீன் வெளியே விழுந்தால் துடிப்பது போல தாவீது துடிக்கிறார். தேவனோடு உள்ள உறவு அறுபட்ட போது இந்த மீன் தொட்டியில் இருக்கிற மீன் ஒன்றை நம்ம எடுத்து கீழே போட்டா அது கடந்து அப்படியே துடிச்சிட்டு கிடக்கும். ஐயோ ஐயோ ஐயோ, தண்ணி வேணுமே, எனக்கு தண்ணி வேணுமே, நான் கிடந்த இடத்துல இருந்து இப்போ வெளியே தூக்கி வீசப்பட்டு விட்டேனே, தண்ணீர் வேண்டுமே அப்படின்னு சொல்லி துடிக்கும். தண்ணீர் வேண்டுமே, தண்ணீர் வேண்டுமே என்று சொல்லி துடிக்கும். தண்ணீர் வேண்டுமேனு இதே மாதிரி துடிக்கணும். ஆண்டவரோடு உள்ள ஒரு ஐக்கியம் விடுபட்டு போனா, ஆண்டவரோடு உள்ள ஒரு ஐக்கியம் நமக்கு இல்லைங்கிறத நமக்கு உணர முடியும். ஆண்டவரே, ஏதோ ஒரு சமாதானம் எடுபட்டு போல இருக்குதே, ஏதோ ஒரு உள்ளத்துல இருந்து ஒரு அமைதல் நீங்கி போனது போல இருக்குதே, ஆண்டவரே உம்மோடு உள்ள ஒரு ஐக்கியத்தை இழந்தது போல இருக்கிறேனே, திரும்ப எனக்கு உம்மோடு உள்ள ஐக்கியத்தை தாருமாண்டவரே, உம்மோடு உள்ள ஐக்கியத்தை எனக்கு தாருமாண்டவரே. சிலர் நண்டு மாதிரி இருப்பாங்க, தண்ணிக்குள்ள கிடந்தாலும் வாழ தெரியும், கரையில் இருந்தாலும் வாழ தெரியும். ஐக்கியம் ஆண்டவற்றை இல்லைனாலும் சரி அது இல்லைன்னா பரவாயில்ல, நம்ம இங்கே ஒரு குழி தோண்டி வாழ்ந்துட்டு போகலாம். அப்படிப்பட்ட நண்டுகளைப் போல சிலர் இருப்பார்கள். ஆனால் மீன்களைப் போல இருக்க வேண்டும். தண்ணீரை விட்டு எடுக்கப்பட்டால் துடிதுடிக்கும். தேவ பிரசன்னத்தை இழந்த தேவ பிள்ளைகள் ஆண்டவரோடு உள்ள ஐக்கியத்தை இழக்க நேரிடுகிற நேரங்களிலே அவர்களுக்குள்ள இருக்க வேண்டியது அறுபட்டு போயிற்றே. தேவனோடு உள்ள ஐக்கியம் எனக்கு இப்போ இல்லாமல் போயிற்றே. அன்னைக்கு தேவனோடு இணைக்கப்பட்டிருந்தேன், இப்போ அறுக்கப்பட்டது. அவர் சொல்லுகிறார், என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து, கொடிகளில் அறுக்கப்படுகிற கொடிகள் இருக்கு. சிலது தாங்களாகவே தங்களை தேவனோடு உள்ள உறவை விட்டு பிரித்து கொள்வார்கள். இளைய குமாரன் தகப்பனோடு உள்ள உறவை விட்டு தன்னை பிரித்து கொண்டான். அங்கே இருக்கிறது வேற அவனுக்கு குறைவில்லை, அங்கே இருக்கிறது வரைக்கும் அவனுக்கு வாடி போகவே இல்லை. அந்த கொடி, இளைய குமாரன் என்கிற கொடி தகப்பன் என்னும் செடியோடு இணைக்கப்பட்டிருக்கும் காலம் வரைக்கும் அவனுக்கு ஒரு வாடல் இல்லை, முகவாடலும் இல்லை, எந்த வாடலும் இல்லை. ஆனால் எப்போ தகப்பனை விட்டு பிரிக்கப்பட்டானோ அல்லது அந்த உறவு அறுக்கப்பட்டதோ, அப்புறம் பின்னால் அவனுடைய வாழ்க்கையை குறித்து சொல்லப்பட்டது, அவன் குறைவுபட தொடங்கினான். அதான் வாடி போகிற அனுபவம். குறைவுபட தொடங்கினான். செடியில் இருந்து கொடி அறுக்கப்பட்டால் அறுக்கப்பட்ட நொடியில் வித்தியாசம் தெரியாது. அறுக்கப்பட்டிருக்கிற நொடியில் வித்தியாசம் தெரியாது. சில மணி நேரம் தாண்டும் போது, சில நேரம் சில நாள் தாண்டும் போது, ஒரு நாள் 2 நாள் தாண்டும் போது தான் அந்த கொடி செடியோடு இல்லை என்கிறதை அறிய முடியும். இதே போலதான் இயேசுவோடு கூட உள்ள உறவுல அறுக்கப்பட்டா வெளியே சில நேரம் ஆரம்பத்தில் தெரியாது. ஆனால் நாள் போக போக இவர்களுக்கும் இயேசுவுக்கும் சம்பந்தம் இல்லை, ஐக்கியம் இல்லை என்கிறதை புரிய முடியும். உங்கள் ஐக்கியம் கிறிஸ்துவோடு, நமது ஐக்கியம் இயேசுவோடு. எப்படி ஒரு கொடியும் செடியும் உள்ள ஐக்கியத்தை போல, கொடிக்கும் செடிக்கும் இடையே, செடிக்கும் கொடிக்கும் இடையே உள்ள ஐக்கியத்தை போல இயேசுவுக்கும் நமக்கும் இடையே சிலவைகள் அறுக்கப்படுகிறது, சிலவைகள் சுத்தப்படுத்தப்படுகிறது. அந்த வசனத்தில் இருக்குது, சிலவைகள் சுத்தப்படுத்தப்படுகிறது. அது எது சுத்தப்படுத்தப்படுகிறது? கனி கொடுக்கிற கொடிகள், கனி கொடுக்கிற கொடிகள். அவைகள் இன்னும் அதிக கனிகள் கொடுக்கப்படுவதற்காக சுத்தப்படுத்தப்படுகிறது. இந்த கனி கொடாத கொடிக்கெல்லாம் சுத்தமாகுதலே இல்லை. அவங்க ஜீவியம் அசுத்தத்திலேயே இருக்கும், பாவத்திலேயே இருக்கும். பரிசுத்தமாகுதலை அவர்களும் விரும்புவதில்லை. சுத்திகரிப்பின் உபவாச ஜபங்களில் அவங்கள பார்க்க முடியாது. ஏன்னா பரிசுத்தமாகுதலை அவர்கள் விரும்பவில்லை. சுத்திகரிப்பின் உபவாச ஜபங்களில் நீங்கள் வாஞ்சையோடு ஓடி வருகிறீர்கள்னா சுத்தமாகுதலை விரும்புகிற கொடிகளாய் நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் அப்படிப்பட்டவர்களாக சுத்தமாகுதலை விரும்புகிற கொடிகளாக இருப்பீர்களாக. கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகள் கொடுக்க சுத்தம் பண்ணுகிறார். 3ஆம் வசனத்தை, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். இப்போ செடி சொன்ன உபதேசத்துக்கு கொடி கீழ்ப்படியுது. செடி சொன்ன உபதேசத்திற்கு கொடி
கீழ்ப்படுகிறது. செடி எப்படியோ அப்படிதான் கொடி இருக்கும். திராட்சை செடியில் மாங்கனி காய்ப்பதில்லை. காய்க்குமா? காய்க்காது. ஏனென்றால் செடி எதுவோ அதைத்தான் கொடி பிரதிபலிக்கும். நான் சொன்ன உபதேசத்தினால் நீங்கள் இப்பொழுது சுத்தமாயிருக்கிறீர்கள். அப்போ கொடியில என்ன நடக்குது? சுத்திகரிப்பு நடக்குது. எதனால நடக்குது? செடி கொடுத்த உபதேசத்தினால், இயேசு கிறிஸ்து கொடுத்த உபதேசத்தினால். இன்னைக்கு நீங்களும் நானும் சுத்தமாகணும். எதனால் சுத்தமாகணும் என்றால் இயேசு கிறிஸ்து தருகிற உபதேசத்தினால் சுத்தமாக வேண்டும். 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால், கொடியை குறித்து சொல்லுகிறார். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல, அந்த கொடியை மட்டும் தனியா வச்சிருந்தா அது ஒரு நாளும் கனி கொடுக்க மாட்டாதது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நிலைத்திருத்தலை குறித்து இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறார். இசைந்திருத்தல், இயேசுவோடு கூட நிலைத்திருத்தல். எப்படி கொடி செடியோடு கூட ஒட்டியே இருக்குதோ அதே போல ஆண்டவருடைய பிள்ளைகள் இணைக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம இணைப்பை குறித்து நான் உங்களோடு சொல்லிட்டு இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவோடு கூட, இயேசுவோடு உள்ள ஐக்கியத்தை குறித்து. இயேசுவோடு உள்ள ஐக்கியம்தான் நமக்கு சுத்தமாகுதலையும் கொடுக்கிறது, மிகுந்த கனிகளையும் கொடுக்கிறது. 2 காரியத்தையும் புரிந்து கொள்ளுங்கள். சுத்தமாகுதலையும் கொடுக்கிறது, 2வது மிகுந்த கனிகளை கொடுக்கிறது. சில விசுவாசிகள்கிட்ட கனிகள் இல்லை, சில ஊழியர்களிடத்தில் கனிகள் இல்லை. அவர்களிடத்தில் கனிகள் இல்லை. ஊழியம் இருக்கும் ஆனால் கனிகள் இல்லை. சிலர்கிட்ட நல்ல ஊழியம் இருக்கும். இந்த எரிகோவிலிருந்து, எருசலேமிலிருந்து எரிகோக்கு போகிற வழியிலே ஒருத்தன் கள்ளக்கையிலே அகப்பட்டு குற்றுயிராய் கடந்தானே, அந்த வழியா ஒரு பாஸ்டர் போனாரே, ஒரு ஆசாரியன் போனானே, பிரதான ஆசாரியன் போனானே. அவரிடத்துல ஊழியம் உண்டு, ஆனால் கனிகள் இல்லை. ஊழியத்தில் எந்த குறைபாடும் இல்லை, நல்ல ஊழியம் செய்வார், ஆனால் கனிகள் இல்லை. அந்த லேவியனிடத்திலையும் அப்படிதான், ஊழியம் உண்டு, கனிகள் இல்லை. இன்னைக்கு விசுவாசிகளானவர்கள், ஊழியர்களானவர்கள் ஊழியத்தில் மட்டும் காண்பிக்காமல் ஜீவியத்திலும் முக்கியத்துவம் காண்பிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். சிலர் வாழ்க்கையை பற்றி கவலை இல்லை, ஊழியத்தை பற்றி மாத்திர கவலை. எல்லாம் கரெக்டாக செய்யணும் என்று சொல்லி, ஆனால் ஜீவியத்தில் கனி வரவில்லையே. கனி வரவில்லை என்றால் அர்த்தம் என்னவென்றால் இயேசுவோடு இணைப்பு இல்லை. ஆண்டவரோடு இணைப்பு இருந்தால் அவங்ககிட்ட கனி பார்க்கலாம். சில ஜெபக்கனி இருக்கும் சபையில் சில ஜெபக்கனி இருக்கும். நம்ம சபையில் கனி இல்லைன்னு கனி இல்லைன்னு ஒருத்தர்கிட்டையுமே கனி இல்லைன்னு நினச்சிடாதுங்க. பெயரில் கனி இல்லைன்னு நினைக்கிறேன். கனி இல்லை. நம்ம பிரதரை தான் யாரோ ஒருத்தர கனின்னு கூப்பிடுவாங்க, அவருக்கு உண்மையான பெயர் வேற இருக்கும். சரி, ஜெபக்கனி இருக்கலாம், வேற எத்தனையோ கனிகள்லாம் பெயர் வைக்கலாம். அல்லது கனிகளையே அன்புங்கிற பேர் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் இருந்த சின்ன பிள்ளையில இருந்த சர்ச்சில் ஒரு அக்கா பேர் அன்பக்கான்னு நாங்கள் கூப்பிடுவோம். அன்பக்கான்னு நாங்கள் கூப்பிடுவோம். பேர் நல்லா இருக்கு. கனிகளுடைய பெயரை அவர்களுக்கு வச்சிருக்கலாம், ஆனால் ஜீவியத்தில் கனிகள் வரணுமே. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையிலும் நம்ம விரும்புகிற நம்மளா கனிகளை. இப்போ கிறிஸ்மஸ் சமயம் பார்த்தா நிறைய மரத்தில் தங்கம் காய்ச்சிருக்கு, வெள்ளி காய்ச்சிருக்கு, என்னது இல்லாமல் காய்ச்சிருக்கு. இந்த மரம் எப்படி காய்ச்சதுன்னு கேட்டால் அந்த மரம் காய்ச்சது கிடையாது, எல்லாம் ஒட்டு, எல்லாம் தொங்க விட்டுருக்கு. டோலாக்கு தொங்க விட்ட மாதிரி அந்த கிறிஸ்மஸ் ட்ரீக்கு என்னது இல்லாமல் தொங்க விட்டுருக்கு. நமக்கு கிறிஸ்மஸ் ட்ரீனா இப்படியெல்லாம் காய்க்குமா? ஆமாம், இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களும் காய்ப்பார்கள். இப்படிப்பட்ட இது இயற்கை காய் அல்ல, இது செயற்கை காய். வாங்கி வச்சு தொங்க விட்டு
என்னெல்லாம் தொங்க விட முடியுமோ அவ்வளோ தொங்க விட்டுருவான். இதெல்லாம் இந்த மரத்தில் தான் வருமானா சம்பந்தமே இருக்காது. அது இந்த மரத்துக்கும் அந்த தொங்க விட்டதுக்கு சம்பந்தமே இருக்காது. ஆனால் அந்த மரத்தில் தொங்கிட்டு இருக்கும். இன்றைக்கி சில நேரம் கிறிஸ்தவனும் அப்படி தான் இருக்கிறான். கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி சில கிறிஸ்தவர்களும் கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி தான் இருக்கிறாங்க. அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயில் நிச்சயம் இந்த காய்க்கவே காய்க்காது. ஆனால் அங்கே இருக்கும். எல்லாம் வாங்கி வாங்கி தொங்க விட்டது. வீட்டில் சிலர் எழுதி போட்டிருப்பாங்க, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை டெய்லி செக் பண்ணணும். இதில் நம்ம வீட்டில் எத்தனை இருக்குது, நம்ம வீட்டில் எத்தனை இந்த வசனம்லாம் தொங்க விடுற மாதிரி கிடைக்குது. இப்போ ஆவியின் கனிகள்னு சொல்லி ஷீட்டு கிடைக்குது. அதை வாங்கி போட்டுக்கிட்டு அதுக்கு முன்னால் நின்று அன்பு, சந்தோஷம், சமாதானம். இந்த எல்கேஜி A-B செக்ஷன் பிள்ளைங்களுக்கு இந்த வருஷம் ஆவியின் கனிகளை படிக்க சொல்லியிருந்தேன். ரொம்ப குட்டி பிள்ளைங்க. அதுக்கு அன்புங்கிறதுக்கு சிலது அம்புங்குது. அன்புன்னு சொன்னதுக்கு மேலே அம்பு. அதுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். அம்புக்கும் அன்புக்கும் வித்தியாசம் தெரியாது. அம்புக்கும் அன்புக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனாலும் அது ரெண்டும் ஒன்றுங்கிற மாதிரி வாயில் வர்ற மாதிரி என்ன செய்யுது சொல்லுது. தேவ பிள்ளைகள் கனி உள்ளவர்களாக கொடியோடு கூட இணைக்கப்பட்டால், அதை தான் ஆண்டவரே என்கிட்ட கனி உருவாகுதுன்னு சொன்னா நான் கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறேன் என்ற அர்த்தம். நீங்க இணைக்கப்பட்டதை பரிசோதித்து பாருங்க. எப்படி டெஸ்ட் பண்ணணும்னா, கனி வரணும். ஒன்று கிறிஸ்துவில் வளரணும். அதில் ஒரு வளர்ச்சி தெரியணும். கிறிஸ்துவில் உண்டாகிற வளர்ச்சி நமக்குள்ள இருக்கணும். அப்புறம் பூ பூத்து காய்க்கணும், கனி கொடுக்கணும். அந்த அனுபவம் நமக்குள்ள வரணும். அது வரல, ரொம்ப நாள் ஆச்சு, இன்னும் ஒருக்கா கூட காய்க்கலை. உங்கள் வீட்டில் தென்னை மரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, 20 வருஷம் ஆச்சு, காயே காய்க்கலை. ஆனால் வளர்ந்து போயிட்டே இருக்கு. காலத்தில் மட்டை மட்டும் காஞ்சி விழுந்துட்டு இருக்கு. ஒன்று இங்கே இருக்குது, சர்ச்சிலையும் ஒன்று இருக்குது. வந்தோன்னு சொன்னாங்க, வெட்டி போடுவோம் பாஸ்டர். ஏன்? அது நிலத்தை கெடுக்கிறது. அது சும்மா இருக்குது. அதுக்கு தண்ணி மட்டும் குடிக்குது. அப்புறம் வேலைக்கு மட்டை மட்டும் சரிஞ்சு விழுது. ஒரு நாளாவது பாலை வருதா? ஒரு நாளாவது அதிலிருந்து இளநீ வருதா? அல்லது தேங்காய் வருதா? வரல. என்ன செய்யறது? அதை கனி கொடுக்காத கொடிகள். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ஆவிக்குரிய கனிகள் உண்டாகணும். கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி சும்மா அங்கே ஒன்று இங்கே ஒன்றுன்னு காட்டுற மாதிரி ஷோ காட்டுறதெல்லாம் ஆண்டவர் ஏமாற மாட்டார். ஆண்டவர் ஏமாற்ற முடியாது. ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. சாலமோன் இடத்துல ஒரு கதை இது. 2 மலர் மாலையை கொண்டு வந்து வைத்துட்டு, இதில் எது உண்மையான மலர் என்கிறத கண்டுபிடிங்கன்னு கேட்டாங்க. அவ்வளோ ஆர்டிஃபிஷியலும் நேச்சுரலும் ஒன்று போல இருக்குது. பக்கத்தில் கொண்டு வரல, மனத்து பார்க்கறதற்கு கொஞ்சம் தள்ளி வைத்து பரிசோதிக்கிறாங்க. அவர் ஞானம் உள்ளவர் என்கிறதற்கு இது ஒரு உதாரணத்தை. அப்போது அவர் அப்படியே யோசிச்சுட்டு தன்னுடைய அரண்மனையின் அந்த தோட்டப்பகுதியில் இருக்கிற ஒரு கதவு, அதை திறக்க சொன்னாராம். அதை திறந்த போது கொஞ்ச நேரத்தில் சில ஈக்கள் அப்படியே உள்ளே வந்துச்சான். உள்ளே வந்தபோது அது 2 மலர் மாலையிலையும் சுற்றிச்சான். 2 மலர் மாலையிலையும் சுற்றிட்டு, இங்கே சுற்றினது அங்கே சுற்றிச்சு, இங்கே சுற்றினது திரும்ப இங்கே சுற்றிச்சு, இங்கே சுற்றினது திரும்ப அங்கே வரல. அப்போ என்ன அர்த்தம்? உங்களுக்கு சாலமோன் போல ஞானம் இல்லைன்னு சொல்றீங்க, பரவாயில்ல. அவனுக்கு ஒத்த ஞானம் இல்லைன்னாலும் நான் இப்போ சொன்னதை வச்சு நீங்கள் சொல்லிடலாம். 2 மலர் மாலை, ஒன்று பிளாஸ்டிக், ஒன்று உண்மையானது. வெளியிருந்து வந்த ஈக்கள் இங்கேயும் சுத்திச்சு, அதுவும் மலர்ன்னு சொல்லி சுத்திச்சு. அங்கே சுத்தினது திரும்ப இங்கேயும் வந்து சுத்திச்சு, இங்கே சுத்தினது திரும்ப அங்கே சுத்தவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? எது பிளாஸ்டிக் மாலைன்னு தெரியுது. அப்போ சாலமோனுடைய ஞானத்தை, சிலது பார்க்கறதுக்கு பூ மாதிரியே இருக்கும், ஆனால் அதில் ஒரு வாசனையும் இல்லை, அந்த பூக்குள்ள ஒரு குணமும் இல்லை. அது பார்க்கறதுக்கு மட்டும்தான் பூ மாதிரி இருக்கு. இன்னைக்கு கிறிஸ்தவன் இயேசுவோடு கூட ஐக்கியப்பட்டிருந்தால் வித்தியாசத்தை காண முடியும். நீயும் அவனோடு கூட இருந்தவன் தானே என்று சொல்லி அடையாளம் காணும்படியாக நம்முடைய ஜீவியம் இருப்பதாக.
கனிகள் அங்கே உண்டாகும். 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. மிகுந்த கனிகளை கொடுப்பான். கொஞ்ச கனிகள் அல்ல, மிகுந்த கனிகளை கொடுப்பான். எவ்வளவு அருமையான வார்த்தை! இயேசுவோடு இணைக்கப்பட்டிருக்கிற அனுபவம். இயேசுவோடு உங்க வாழ்க்கையில கனி இல்லைங்கிறதுக்கு நீங்க 1000 காரணம் சொல்லாதுங்க. நம்ம வாழ்க்கையில கனி இல்லைங்கிறதுக்கு 1000 நியாயம் சொல்ல வேண்டாம். நம்ம 1000 நியாயம் சில நேரம் சொல்லுவோம். சுய நீதி அழுக்கான கந்தை என்று சொல்லப்பட்டிருக்கு. நமக்குன்னு சில நீதியை வச்சுட்டு கனியை விட்டுறோம். சிலர் நீதியை தங்களுக்கு என்று வைத்துவிட்டு கனியற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு காரணத்தை நீதியில காண்பிக்கிறாங்க. இப்படியெல்லாம் சொல்லியிருக்கலாம், அதுபடிதான் நான் இருக்கிறேன். ஆனா கனி இல்லையே. உன்னுடைய கனியை நீ காட்ட வேண்டுமே. நீதியை நீ காண்பிக்கிறாய், கனியையோ இழந்து விட்டாய். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளிடத்துல கனிகள் வெளிப்படுவதாக. நீங்களும் நானும் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிறோம் என்கிறதற்கு ஊர் சாட்சி சொல்லட்டும், ஜனங்கள் சாட்சி சொல்லட்டும். கோபப்படாத மனிதன் இல்லை, கோபப்படாத மனிதன் இல்லை. ஆனால் கிறிஸ்துவுக்குள் பக்குவப்பட்டவர்கள் அந்த தன்மை உடையவர்களாக நடந்து கொள்ள பிரயாசப்படுவார்கள். நம்ம ஒவ்வொரு நாளும் இயேசுவோடு இணைக்கப்பட்டு அதிலே இருந்து வருகிற சாரத்தினாலே 6ஆம் வசனத்தை வரிசைக்கலாம். ஒருவன் எண்ணில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல. அந்த கொடி எப்படிப்பட்டதா மாறுனா வெளியே எரியுண்டு. முதல்ல வெட்டப்பட்ட கொடியை குறித்து சொன்னேன். இங்கே வெளியே எரியுண்டு போகிற கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து, அந்த மாதிரி கொடிகளுக்கு கடைசியா வைக்கப்பட்டிருக்கிற இடம் எங்கே என்றால் அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள். அக்கினியிலே போடுகிறார்கள். அவைகள் எரிந்து போம். அக்கினி அவைகளை எரித்து போடும். அவைகள் அக்கினியினால் எரிந்து போகும் என்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கை கொடியும் செடியும் போல. இயேசுவோடு உள்ள ஐக்கியத்தை குறித்து நான் உங்களோடு பேசுகிறேன். இயேசுவோடு கூட உள்ள ஐக்கியத்தை, நானும் அவரும் ரொம்ப ஐக்கியமா இருக்கிறோம். எப்படி கனியில தெரியணுமே, கனியில தெரியணுமே. கனியை பார்த்தா தெரியும் நாம் எவ்வளவு தூரம் கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்பட்டு இருக்கிறோம் என்று சொல்லி. சிலர் சொல்லுவாங்க, நீங்க வேணா பொறுமையா போலாம் பாஸ்டர், நாங்க போக முடியாது. ஏன்? நீங்கெல்லாம் கிறிஸ்துவோடு இணைக்கப்படலையா? பாஸ்டர் மட்டும்தான் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்காரா? ஏதோ ஒரு சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன்னா, எல்லாருமே நாம் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப கிறிஸ்துவின் தன்மை யாவரிடத்திலும் உண்டாகணும், எல்லாரிடத்திலும் உண்டாகணும். ஆண்டவருடைய ஒரு நல்ல திவ்ய சுபாவம் நமக்குள்ளும். இயேசுவை போல முழுசா நம்ம தெரியாது, கொஞ்சம் கொஞ்சமா தான் நாம் கிறிஸ்துவை பலிபலிக்க வேண்டும். 7ஆம் வசனத்தை வாசியுங்கள். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ. இந்த இணைப்புக்கு உள்ள கிடக்கிறது என்ன தெரியுமா? இந்த இணைப்புக்கு உள்ள கிடக்கிறது என்னன்னா, ஒரு 2 ஒயர் ஜாயின் பண்றாங்கன்னா, 2 ஒயர் ஜாயின் பண்றாங்கன்னா அந்த ஒயரை இப்படி சீவுவாங்க, இந்த ஒயரையும் சீவுவாங்க. உள்ள இருக்கிற காப்பர் கம்பி தெரியும். வெறும் வெளியே இருந்தது ஒரு கோட்டிங் தான், வெறும் பிளாஸ்டிக் கோட்டிங். 2 ஒயரை இணைக்கிறேன்னு சொல்லி 2 பிளாஸ்டிக் கோட்டிங்கை முறுக்கி செலட்டை போட்டு மொட்டிக்கிட்டு நீங்க எத்தனை போட்டாலும் ஒன்றும் ஒர்க் ஆகாது. அப்படித்தானே இல்லையா? ஒரு 2 ஒயர் இருக்கு, அதில் வெறும் பிளாஸ்டிக் கோட்டிங் இருக்கும், வெளியே உள்ளதான் காப்பர் இருக்கும். அந்த 2 பிளாஸ்டிக் கோட்டிங்கை தூக்கி வச்சுட்டு நல்லா முறுக்கிட்டு செல்லோ டேப் போட்டு இன்சுலேஷன் டேப் போட்டு நல்லா ஒட்டிக்கிட்டு, நான் ஒயரெல்லாம் இணைச்சாச்சு, இனி பல்பு மாட்டுறேன் அல்லது ஃபேனை போடுறேன், ஏதோ ஒன்று அதுக்கு உள்ள பவர் சப்ளை கொடுக்குறேன், போட்டால் பவர் ஒன்றும் வரல. ஏன்? அது இணைக்கப்பட வேண்டிய உள் இணைப்பு இணைக்கப்படவில்லை. இணைக்கப்பட வேண்டிய உள் இணைப்பு. இன்னைக்கு நம்ம வெளித்தோற்றமான இணைப்பை வைத்து இயேசுவோடு இணைக்கப்பட்டேன் என்று சொல்ல முடியாது. வெளிப்படையான சிலர் ட்ரெஸ்ஸை மாற்றிடுவாங்க, வெள்ளை ட்ரெஸ்ஸை போட ஆரம்பிச்சிடுவாங்க, அப்புறம் வேணா ஜிப்பா கூட போட ஆரம்பிச்சிடுவாங்க. முன்ன உள்ள விசுவாசிகள்லாம் ஜிப்பாவே போடுவாங்க. ஒரு 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னால் உள்ள விசுவாசிகளே என்ன செய்வாங்கன்னா ஜிப்பா தான் என்ன செய்வாங்க, போடுவாங்க. இன்னைக்கு ரொம்ப பார்க்க முடியதில்லை. இன்னைக்கு ஊழியக்காரரே ஜிப்பா போடுறது இல்லை. அன்னைக்கு அவங்க நினைக்கிறது என்னன்னா, இந்த வெளி தோற்றத்தை மாத்திரம் இணைச்சிட்டா இணைப்பு வந்துட்டு அப்படின்னு நினைத்து விடுவார்கள். அல்ல, நமக்கு உள்ள ஒரு இணைப்பு வரணும். இயேசுவுக்கு நமக்கு இடையே உள்ள ஒரு இணைப்பு வரணும்.
இந்த ஒயரும் இணைக்கப்படணும்னா அந்த பிளாஸ்டிக் ஸ்லீவ் சீவப்பட்டுட்டு அப்புறம் அந்த 2 காப்பர் பகுதியும் வைத்து நல்லா முறுக்கியிருக்கணும். இணைப்பு அதுதான். முறுக்கப்பட்டு சில நேரம் அந்த காப்பர் ஒயரை கத்தியை வச்சு கூட சில நேரம் தொடச்சி விடுவாங்க. எதுக்குன்னா அந்த காப்பரில் இருக்கிற சில அழுக்குனால கூட கனெக்டிவிட்டி கிடைக்காது. அந்த கனெக்டிவிட்டி கிடைக்கிறதுக்காக, இணைப்பு கிடைக்கிறதுக்காக பிளேடை வச்சு கத்தியை வச்சு நல்லா அந்த காப்பரை தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் சேர்த்து இணைப்பாங்க. இணைச்சிட்டு டேப் போட்டுட்டு அப்புறம் கொண்டு ஏக்குனா பல்பா எரியும். அங்கே இருக்கிற எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகுது, இங்கே வெளிச்சம் வீசுது. இன்னைக்கு நீங்களும் நானும் இணைக்கப்பட வேண்டும். உள் இணைப்பு. இந்த வசனம் உள் இணைப்பை காட்டுது. உள்ள என்ன தெரியுமா, எது தெரியுமா இணைச்சிருக்கு? அவருடைய வார்த்தை. கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் கனெக்டிவிட்டி இருக்கும். நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். பார்த்தீங்களா? இதான் இணைப்பு. நான் இன்னைக்கு உங்களோடு இயேசுவோடு உள்ள ஐக்கியத்தை பற்றி பேசுகிறேன். இயேசுவோடு உள்ள ஐக்கியத்தை பற்றி பேசுகிறேன். அதுக்கு தான் இத்தனை காரியங்கள். செடியோடு கூட கொடி இணைக்கப்பட்டது போல ஒரு உதாரணத்தை தான் நான் உங்களோடு இன்னைக்கு வேதத்திலிருந்து சொல்லியிருக்கிறேன். ஐக்கியத்துக்கு, இயேசு கிறிஸ்துவோடு உள்ள ஐக்கியத்திற்கு ஒரு ஓமானத்தை தான் உங்களுக்கு எடுத்து சொன்னேன். அது செடியும் கொடியும் இணைக்கப்பட்டது போல அப்படிப்பட்ட ஒரு இணைப்பு. 8ஆம் வசனத்தில் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். 9ஆம் வசனம், பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திரு. அப்போ அந்த கொடிக்க சாயல் ஒன்று என்ன தெரியுமா? அன்பு. அந்த வசனம் சொல்லுது, கொடிக்க சாயல் அன்பு. அந்த அன்பு உங்களிலும் காணப்படுவதாக. 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். இன்று நிலைத்திருக்கிறதை குறித்து மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறேன். நம்ம இணைப்பு, நம்முடைய ஐக்கியம் இயேசு கிறிஸ்துவோடு, நம்முடைய ஐக்கியம் இயேசு கிறிஸ்துவோடு. அவரோடு உள்ள ஐக்கியத்தை விட்டுவிடக்கூடாது. அவரோடு உள்ள ஐக்கியத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். 11ஆம் வசனத்தில், என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாயிருக்கிறது. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. நான் உங்களுக்கு கற்பித்த யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராயிருப்பீர்கள். இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று. போதும். இந்த கிறிஸ்துவோடு கூட உள்ள ஐக்கியத்தை கொடியை காட்டி, செடியை காட்டி நம்மிடத்துல தேவன் காண்பிக்கிறார். இப்படிப்பட்ட நல்ல ஐக்கியம் நமக்கும் ஆண்டவருக்கும் இடையே இருப்பதாக. உங்களை அழைத்தவர் எதற்கு அழைத்தார் என்றால், இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாய் இருக்கும்படிக்காகவே அவர் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை நான் 1 கொரிந்தியர் 1:9 வாசித்து ஜெபிக்கிறேன். நம்முடைய குமாரனும் தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு, இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருக்கிறதுக்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஜெபிப்போமா? ஆண்டவரிடத்துல கேட்போமா? இயேசுவே, உங்களோடு கூட ஐக்கியமாய் இயேசுவோடு சேர்ந்திருப்பது என்ன பாக்கியம். பாட்டு பாடணும் அல்லவா? இயேசுவோடு கூட சேர்ந்திருப்பது எத்தனை பாக்கியம், எத்தனை பாக்கியம். ஒரு வார்த்தை ஜெபிக்கலாம் ஆண்டவற்ற. கொடியோடு கூட இணைக்கப்பட்ட, செடியோடு கூட இணைக்கப்பட்ட கொடியை போல நான் இயேசுவோடு கூட இணைக்கப்பட்டவனாயிருக்க எனக்கு கிருபை தாருமப்பா. எத்தனை பேர் கர்த்தரிடத்துல ஜெபிப்பீங்க? இந்த ராத்திரி ஒரு வார்த்தை கேட்பீங்க. சிலருக்கு மனிதனோடு ஐக்கியம், சபையோடு ஐக்கியம், நல்லது நல்லது. ஆனால் அதுக்கு மேலே ஒரு ஐக்கியம் உண்டு, முக்கியமான ஐக்கியம். நம்மை அழைத்தவர் எதற்கு அழைத்தார் என்றால், இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. ஒரு சபை புரிந்து கொள்ளட்டும். ஒரு சபைக்கு கர்த்தரோடு உள்ள ஐக்கியம், இயேசுவோடு கூட உள்ள ஐக்கியம். ஆண்டவருக்கும் இந்த சபைக்கும் தொடர்பு இருக்கணும். ஆண்டவருக்கு இந்த சபைக்கும், பாஸ்டர் என்னெல்லாம் சொல்றாரோ அதெல்லாம் செய்கிற ஒரு சபையா,
அல்லது உலகம் என்னெல்லாம் சொல்லுதோ அதெல்லாம் செய்கிற ஒரு சபையா, அல்லது ஒரு நிறுவனம் எதை சொல்லுதோ அதெல்லாம் சொல்லி சபையா? இல்லை, அதுக்கு மேலே கர்த்தர் ஒருவர் ஒரு சபைக்கு மேலே ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் ஒருவர் சபைக்கு மேலே ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய சபையை போதித்து நடத்துகிறவராக இருக்கிறார். அவருடைய ஐக்கியத்திலே நிலைத்திருப்போம். அவருடைய ஐக்கியத்திலே நிலைத்திருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, நீர் திராட்சை தோட்டக்காரர். உம்முடைய குமாரனை அனுப்பினீர். அவரை திராட்சை செடியாக அனுப்பினீர். அவரோடு கூட எங்களை இணைத்தீர். கொடியாகிய எங்களை நாங்கள் நிலைத்திருக்கணும். உபதேசத்தினால் சுத்தமாகிறோம். வார்த்தை, நீர் அருளுகிற வார்த்தையால் இணைக்கப்பட்டிருக்கிறோம். மிகுந்த கனிகள் கொடுக்கிறவர்களாயிருக்க ஆண்டவர் கிருபை செய்யும். உங்களோடு உள்ள ஐக்கியம் மட்டும் விடுபட்டுறவே கூடாது. தினமும் தேவனோடு உள்ள ஐக்கியத்தை பரிசோதித்துக் கொள்ள உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. வீட்டில் ஃபியூஸ் போனா உடனே தெரியுது. வீட்டில் ஃபியூஸ் போனால் உடனே தெரியுது. கரண்ட் போச்சுன்னு சொல்கிறோம். ஆண்டவருக்கும் எங்களுக்கும் இடையே உள்ள ஐக்கியம் போச்சு நான் உணரும்படியான கிரியை கர்த்தர் எங்களுக்குள்ளாக செய்வீராக என்று செபிக்கிறோம். இந்த நல்ல நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்தும். ஆண்டவருடைய கிருபை உள்ள கரத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.